நவம்பர் மாத இறுதியில் சென்னையில் அதிக மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை மாதிரிகள் தெரிவிக்கிறது. வரப்போகும் பருவமழையை எதிர்கொள்ள சென்னை மாநகராட்சி செய்துள்ள நடவடிக்கைகள் குறித்து எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க பார்க்கலாம். நவம்பர் 23, 24ஆம் தேதி வாக்கில் வடகிழக்கு பருவமழை இன்னும் தீவிரப்படுத்தும் விதமாக வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கிறது. அது மேலும் வலுப்பெற்று வடகடலோர மாவட்டங்களை ஒற்றி கிட்டத்தட்ட ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாகவோ இன்னும் கூடுதலாக புயலாகவோ மாறுவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வாளர்கள் கணித்திருக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் அது புயலாக உருபெறும் போது அதிக அளவிலான காற்று அது போன்ற விஷயங்களை கொடுக்கும். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக வடகடலோர மாவட்டங்கள் நெருங்கும் போது அதிக அளவிலான மழை இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இவை அனைத்திற்கும் முன்னெச்சரிக்கையாக வரக்கூடிய மழையை எதிர்கொள்வதற்கு சென்னை மாநகராட்சி அனைத்து நிலைகளிலும் தயாராக இருக்கிறது. சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரையில் மழை பெய்யும் போது உடனுக்குடன் மக்களுக்கு தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த ICCC ரிப்போர்ட்டை பொதுமக்கள் நேரடியாக பார்ப்பதற்கான லான்ச் வெகு விரைவில் நடைபெற இருக்கிறது. இதன் மூலமாக அந்தந்த பகுதிகளில் எவ்வளவு மழை பெய்ய இருக்கிறது, எவ்வளவு மழை கடந்த 24 மணி நேரத்தில் பெய்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக மாநகராட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. அதற்கு பிறகாக மழை பெய்தவுடன் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கக்கூடிய ரெட் ஜோன்ஸ், கடந்த பருவமழை காலங்களில் அதிக மழை பெய்தால் அந்த இடங்களில் குறிப்பிட்டு சென்னை மாநகராட்சி மூலமாக படகுகள் வாங்கப்பட்டு கடந்த மாதம் மூலமே அந்தந்த பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக எந்த இடங்களில், குறிப்பாக வேளச்சேரி, ராம்நகர் உள்ளிட்ட பகுதிகள், சைதாப்பேட்டை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள், தாழ்வான பகுதிகள், வடசென்னைக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளில் அந்த படகுகள் தயார் நிலையில் கடந்த மாதம் முதல் அங்கேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் படகுகள் தேவைப்பட்டால் மீனவர்கள் மூலமாக அந்த உடனுக்குடன் அந்தந்த மண்டல அதிகாரிகள் அதே போல் மண்டல தலைவர்கள் முடிவெடுத்து படகுகளை அவர்களது தேவைப்படும் இடத்திற்கு டிப்ளாய் செய்வதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து மழை காலங்களில் உணவுகள் அளிக்கப்படுவதற்கு எங்கெல்லாம் ஷெல்டர்ஸ் வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்திலே கிச்சன் அமைத்துக் கொள்வதற்கான நிதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இதெல்லாம் அவ்வப்போது மழை நிகழும் போது செய்யக்கூடிய நடவடிக்கைகளாக இருக்கிறது. வடகிழக்கு பருவமழையொட்டி தொடர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு தாழ்வான பகுதி, குறிப்பாக வேளச்சேரிக்குட்பட்ட பகுதிகளில் கிண்டி, மடுவாங்கரை உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் அதிகமாக தேங்குவதால் ரேஸ் கோர்ஸில் புதிய குளங்களை வெட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அதே போல் வேளச்சேரி, ராம்நகர், டான்சி நகர், புவனேஸ்வரி நகர் உள்ளிட்ட பகுதிகள் மிகவும் தாழ்வான பகுதியாக இருப்பதாகவும் நீர் கால்வாய்க்கு செல்லக்கூடிய வழிகள் சேனலைஸ் செய்யப்படாமல் இருப்பதால் அங்கேயும் புதிய நன்னீர் குளங்களை வெட்டும் பணிகளையும் சென்னை மாநகராட்சி முன்னெடுத்திருக்கிறது. உடனுக்குடன் மழைநீரை அகற்றுவதற்கு மோட்டார் பம்புகளுடன் டிராக்டர்கள் ஆங்காங்கே கடந்த மாதம் முதல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக தேவைப்பட்டால் டெல்டா மாவட்டங்களிலிருந்து டிராக்டர்களை கொண்டு வரவும் சென்னை மாநகராட்சி தயார் நிலையில் இருக்கிறது. 27ஆம் தேதி வாக்கில் இந்த புயல் என்பதோ அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையோ வடகடலோர மாவட்டங்கள், அதாவது சென்னையிலிருந்து கோடியக்கரை, நாகப்பட்டினமுக்கு இடையிலான இந்த குறிப்பிட்ட இடத்துல தான் கரையை கடக்கும் என தற்போதைக்கு கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த மழையோ அல்லது புயலையோ எதிர்கொள்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் முக்கிய அலுவலர்கள் மத்தியிலான ஆலோசனை கூட்டத்துடன் சென்னை மாநகராட்சி நிறைவடைந்து அந்த பணிகளை முடக்கிவிட்டிருக்கிறது. வரக்கூடிய வடகிழக்கு பருவமழைக்கான அடுத்த ஸ்பெல்லை சந்திக்க சென்னை மாநகராட்சி இந்த அளவில் தயாராகி இருக்கிறது. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகுலுடன் செய்தியாளர் மணிகண்டன்.